ஹாய். இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, பாப்பாவுக்கு 9ஆம் மாதம் மொட்டை போடுறதுக்காக தான் வந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லு லக்கேஜ் ஆயிருச்சு. ஸோ அது போக இருக்கிற இடத்துல தான் நாங்கள் உட்காந்த மாரி இருந்தது. ஆ பா பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து 9ஆவது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ முதலே வந்து மொட்டை போட்டுடலாம், முடியும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை. பாப்பாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை மொட்டை போடுற ஃபங்க்ஷன். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து கிளம்பி நேராக வந்து அப்பா வீட்டில் வந்து தங்கிட்டோம். ஸோ அங்கே தான் ஆட்டுக்குட்டியும் அப்பா வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் அன்னைக்கு தான் வந்து பார்த்துட்டோம். பார்த்துட்டு அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஒரு ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பி போய் கோயிலுக்கு போயிட்டோம். போய் அங்கே என்னென்ன வாங்கணும் அப்படிலாம் எல்லாமே பார்த்து வாங்கி ஆட்டுக்குட்டி எல்லாத்தையுமே வந்து ஏற்றிட்டு போயிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க. சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணோம். கேம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் நல்லா சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தீபாவளி ஒட்டி வச்சுருந்ததுனால வெடி எல்லாமே இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுறதா இருக்கட்டும், கேம்ஸ் விளாட்றதா இருக்கட்டும், ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. குழந்தைகள், அதுக்கடுத்து உள்ளவங்க, அப்புறம் பெரியவங்க, அந்த மாதிரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணி நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். மறுநாள் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திச்சி குளிச்சுட்டு சீக்கிரமே வந்து பொங்கல் வச்சிட்டோம். அப்போ தான் வந்து ஆடு வெட்டி நம்மளுக்கு வந்து 12, 1 மணிக்கெலாம் வந்து சாப்பாடு ரெடி ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 5 மணிக்கெலாம் எந்திச்சி குளிச்சுட்டு பொங்கல் வச்சு பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை போட்டு காதும் குத்தியாச்சு. ஃபங்க்ஷனும் வந்து சிறப்பாக முடிஞ்சது. ஸோ தீபாவளியொட்டி தான் வந்து ஃபங்க்ஷன் நடந்தது. இவ்வளோ நாள் வந்து லேட் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. ஸோ இப்படி தான் வந்து சூப்பராக வந்து பாப்பா ஃபங்க்ஷன் வந்து முடிச்சாச்சு.